الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي وإياي أولا بتقوى الله فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون والذين هم عن اللغو معرضون والذين هم للزكاة فاعلون وقال تبارك وتعالى إنما المؤمنون الذين إذا ذكر الله وجلت قلوبهم وإذا تليت عليهم آياته زادتهم إيمانا وعلى ربهم يتوكلون صدق الله العظيم. عن أبي هريرة رضي الله تعالى عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم يأتي زمان على أمتي يصبح الرجل مؤمنا ويمسي كافرا ويمسي مؤمنا ويصبح كافرا يبيع دينه بعرض من الدنيا رواه مسلم أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் முழு உலகத்தையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாக்கக்கூடிய வல்லவன் அல்லாஹ் இறைவன், அவனுக்கே புகழ் அனைத்தும் சொந்தமாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர், சன்மார்க்க போதகர், சர்தாதே ஆலம், ஷஃபாஅத்தே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்தும் சலாமும் நபி மீதும் சஹாபாக்கள் மீதும் தாபிஈன்கள் மீதும் பூரா முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரம் எங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விடயங்களை அல்லாஹ் எடுத்து நடக்குமாறு சொல்லியிருக்கின்றானோ அவைகளை முடியுமான அளவு எடுத்து நடக்கும்படியும், இந்த விடயங்களை அல்லாஹ் ஜல்ல வ அலா தடுத்திருக்கின்றானோ ஹராமல் சொல்லியிருக்கின்றானோ அவைகளை முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறும் ஆர்வமாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசீகத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் நம் அனைவரையும் சிறந்த கண்ணியமான ஒரு படைப்பாக அல்லாஹ் படைத்திருக்கிறான். ரப்பு குர்ஆனில் குறிப்பிடக்கூடிய நேரம் வலகத் கர்ரம்னா பனி ஆதம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிச்சலத்தை, அவனோட வம்சத்தை கண்ணியமாக ஆக்கியிருக்கிறோம். கண்ணியத்தை அல்லாஹ் எங்களை மீது சுமத்திருக்கிறான். இன்னொரு ஆயத்து ரப்பு சொல்கிறான் லகத் ஹலக்னல் இன்சான ஃபி அஹ்ஸனி தக்வீம், படைக்கப்பட்ட படைப்பாளன் அல்லாஹ் மாத்திரம்தான். 18,000 படைப்புகளை அல்லாஹ் இந்த பூமிக்கு மேலே படைத்திருக்கிறான். ஹாலிக் அவன் மட்டும்தான். எவனாலே உலகத்தில் படைப்பொன்று உருவாக்க முடியாது. அடிப்படை ஒன்றை வைத்து உருவாக்கோலே ஒளிய படைப்பினங்களை யாராலையும் எந்த சயின்ஸாலையும் அது உலகம் எந்த அளவுக்கு முன்னேறினாலும் படைப்பொன்றை உருவாக்க முடியாது. படைப்பாளன் அல்லாஹ் மாத்திரம்தான்.
ரப்பு குர்ஆனில் விளங்கப்படுத்துகிறான், இந்த ஒட்டுமொத்த எல்லா படைப்புகளையும் மனிதர்களை அஹ்ஸனி தக்வீம் மிக அழகான ஒரு படைப்பாக நாங்கள் படைத்திருக்கிறோம். கலர்கள் வித்தியாசமாகலாம், நிறங்கள் வித்தியாசமாகலாம், மொழிகள் வித்தியாசமாகலாம், நாடுகள் கிளைமேட்டுகள் வித்தியாசமாகலாம். ரப்பே கண்ணியமானவர்களே, ரப்புல் அல்லாஹ் ஜல்ல ஜலாலு மிக அழகான படைப்பாகலாம் மனிதனை படைத்திருக்கிறான். ஆக கண்ணியமானவர்களே, அல்லாஹ் கண்ணியத்தையும் சுமத்தி அழகையும் அல்லாஹ் தந்து அல்லாஹ் எங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்குறான்? அல்லாஹ் உலகத்தில் குவாலிட்டி எதிர்பார்க்குறான். எங்கள்கிட்ட ஒவ்வொருத்த இருந்தும் எங்களோட உள்ளங்களை இருந்து எங்களோட உறுப்புகள் இருந்து வெளிப்படக்கூடிய அமாலுகள் அது ஃபியோவாக எந்த கலப்படும் இல்லாமல் குவாலிட்டியெல்லாம் எதிர்பார்க்குறான். பக்ராவுடைய ஆரம்ப ஆயத், இன்னல்லதீன கஃபரு ஸவாஉன் அலைஹிம் அஅன்தர்தஹும் அம் லம் துன்திர்ஹும் லா யுமினூன். இந்த ஆயத்தை மக்காவுடைய ஆரம்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கக்கூடிய நேரம் இந்த ஆயத் இறங்கப்படுது. என்ன ஆயத்? நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறீர்கள், மௌத்தொண்டு இருக்குது, அதுக்கு பின்னால் உண்மையான வாழ்க்கை ஆரம்பிக்க போகுது, ஆலமே பர்ஸஹுடைய வாழ்க்கை கபூரில் வைத்ததுடன் சக்கராத்துடன் ஆரம்பமாகி முடிவில்லாமல் இருக்க போகுது, நரகத்துடைய ஒரு வாழ்க்கை, சொர்க்கத்துடைய வாழ்க்கை, கபூருடைய ஒரு வாழ்க்கை, இப்படி எல்லாம் இருக்குது. நீங்கள் எச்சரிக்கை செஞ்சு கொண்டே இருக்கிறீங்க. இன்னொரு சைட் நன்மாராயம் பஷாரத், நல்லத்தை சொல்கிறீங்க மக்களுக்கு. கண்ணியமானவர்களே, நீங்கள் இப்படி செஞ்சால் ஒரு கூட்டம் ஈமான் கொள்ளவே மாட்டார்கள். அல்லாஹ் அடித்து சொல்கிறான், ஹதமல்லாஹு அலா குலூபிஹிம், அவங்களோட உள்ளங்கள் அல்லாஹ் முத்திரை அடிச்சிட்டான். ஹதரத் பிலால் ரலியல்லாஹு ஹபஷால இருந்து அல்லாஹ் கொண்டு வந்து இஸ்லாத்தை ஏற்ற வச்சு நபியுடைய முஅத்தினாக அல்லாஹ் ஆக்கினான். சல்மானுல் ஃபாரிசியை அல்லாஹ் ஃபாரிஸில் இருந்து கொண்டு வந்தார்கள். கிட்ட இருந்து அபூ ஜஹிலுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கல, அபூ லஹபுக்கு கொடுக்கல, உத்துபா ஷைபாக்கு கொடுக்கல. இமாம் புகாரி கிதாபுல் மகாசியில் கொண்டு வருகிறார்கள், செத்த நாய்களை போல பதில் அல்லாஹ் கேவலமாக மௌத்தாக்கினான். நபியை ஏற்றுக்கொள்ளல, நபியை விலங்கல்ல, அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சை விட உலகத்தில் தெளிவான பேச்சு தஅவா யாராலையும் செய்ய முடியும். நபியுடைய பேச்சு தெளிவான பேச்சு, சின்ன பேச்சாக இருந்தாலும் ஆழமான கருத்து நபியுடைய. அப்போ இந்த ஆயத்தை அல்லாஹ் இறக்கிட்டு நீங்கள் எவ்வளோ சொன்னாலும் ஒரு கூட்டத்துக்கு படாது, அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதனால சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில், பெரிய அரசுடைய பரம்பரை, ஷேഖுடைய பரம்பரை, முஹத்திஸுடைய பரம்பரை, ஹுஃபாதுகளுடைய பரம்பரை, பெரிய வலியுடைய பரம்பரை, காலப்போக்கில் அதுக்குள்ளே ஈமானும் இஸ்லாமும் மார்க்கமும் இல்லாட்டி அந்த குடும்பத்தில் இருந்து அல்லாஹ் பித்அத்காரனையும் ஃபாசிக்கையும் முனாஃபிக்கையும் பாவியை உருவாக்குவான். உலமாக்களுடைய சஹீயான ஹதீஸுடைய பேச்சு இது. கண்ணியமானவர்களே, ஆக இந்த ஆயத்துக்கு கீழே தஃப்சீருடைய தலை சிறந்த தஃப்சீருடைய இமாம் தஃப்சீருல் பைதாவி ரஹ்மஹுல்லாஹ் எழுதுகிறாங்க, முழு உலகத்துடைய மக்களையும் அல்லாஹ் 4 கூட்டத்தாக பிரிக்கிறானாம். ஒன்று, முஃமினூன்கள் என்ற ஒரு கூட்டம் உலகத்தில் வாழ்கிறார்கள். இரண்டாவது, முஸ்லீம்கள் என்ற ஒரு கூட்டம் உலகத்தில் வாழ்கிறார்கள். மூணாவது, முனாஃபிக்குகள் என்ற ஒரு கூட்டம் உலகத்தில் இருக்கிறார்கள். நான்காவது தான் கல்லையும் மண்ணையும் வணங்கக்கூடிய முஷ்ரிக்கீன்கள், யஹூதி நசாராக்கள். இந்த அதாவது 700-800 கோடிகளையும் 4 கூட்டத்தாரை அல்லாஹ் வைத்திருக்கிறான். இந்த 4 கூட்டத்தார்களையும் உலகத்துடைய வெற்றி, உலகத்துடைய கண்ணியம், மௌத்துக்கு பின்னால் கண்ணியம்,
இந்த 4 கூட்டத்தாரில் யார் சிறந்தவர்கள்? இப்போ நாங்கள் கொஞ்சம் உள்ளத்தில் கையை வச்சு பார்ப்போம். இந்த 4 கூட்டத்தில் நாங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கிறோம்? ஏண்டா கண்ணியமானவர்களே, மௌத்து நிச்சயம். மௌத்துக்கு முன்னால் நாங்கள் எங்களே சுத்தப்படுத்தணும். இப்படியே மௌத்தாகினா ரப்ப எப்படி சந்திக்கிறது? கபருடைய 4 கேள்விக்கு பதில் சொல்லியே ஆகணும். கயாமத் மஹ்ஷரில் நின்றே ஆகணும். தப்ப முடியாது. மௌத்த 2 ஆயத் உறுதிப்படுத்துது. குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத். மௌத்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருத்தரும் மௌத்தே ஆகணும். மௌத்தாகாட்ட கியாமத் வரும், அழிஞ்சு போய்த்துருவார். உலகத்தில் நிரந்தரம் கிடையாது. அதுக்கு முன்னால் எங்களை நாங்கள் தயாரிப்பு செய்யணும். எங்களை நாங்கள் சுத்தப்படுத்தணும். ஃபியோவாக நாங்கள் ஆகணும். அல்லாஹ் இதைத்தான் எங்கள்கிட்ட எதிர்பார்க்குறான். இந்த விஷயத்தை தான் அல்லாஹ் இந்த ஆயத்தின் உலக இந்த தஃப்சீருடைய விளக்கத்தின் மூலமாக இமாம்கள் சொல்கிறார்கள். கண்ணியமான 4 கூட்டத்தார்களை நபியுடைய காலத்தில் இருந்தார்கள். முக்மினூன்கள் இருந்தார்கள், முஸ்லீம்கள் இருந்தார்கள், முனாஃபிக்குகள் இருந்தார்கள், முஸ்லிம்கள் இருந்தார்கள். முழு குர்ஆன் ஹதீஸை சாரம் எடுத்து பாருங்க. அல்லாஹ் யாருக்கு வெற்றியை கொடுத்தான், யாருக்கு கண்ணியத்தை கொடுத்தான், யாருக்கு கேவலத்தை கொடுத்தான். 1400 வருஷம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தீனை எங்கள்கிட்ட தந்துட்டு கபருக்கு போய்த்தார்கள். சஹாபாக்கள், தாபியூன்கள், கைருல் குரூனி, அந்த காலத்தில் வாழ்ந்த சிறந்தவர்கள், இமாம்கள் இன்று கபருக்குள்ள சொர்க்கத்துடைய வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். இந்த முனாஃபிகீன்கள், இந்த முஷ்ரிகீன்கள் முஸ்லிம் என்ற பேர் அளவில் இருந்து அல்லாஹ்க்கு மாற்றம் செஞ்சு மௌத்தாயினவர்கள் 1400 வருஷம் கபருடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நரக படுகொலி, நரகத்துடைய வேதனை. ஆக கண்ணியமானவர்களே, மௌத்து நிச்சயம். மௌத்துடைய தயாரிப்பு ஹதீஸில் வருகிறது. 30 வருஷம் அல்லது 40 வருஷம் கபருடைய வாழ்க்கை ஒரு மனிதன் மௌத்தாக அனுபவிச்சு தான் ஆகணும். 30,000 வருஷம் கபருடைய வாழ்க்கை இருக்குது. மஹ்ஷருடைய நாள் 50,000 வருஷம். உலகத்துடைய 1000 வருஷம். கியாமத்தில் ஒரு நாள். பெரிய ஒரு வாழ்க்கை இருக்குது. இதுக்கான தயாரிப்பை தான் ரப்பு சொல்லித்தாரான். 4 கூட்டத்தார்களையும் யாருக்கு வெற்றி கிடைக்கும் என்றால் ரப்பு சொல்றான், கத் அஃப்லஹல் முஃமினூன். முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். இந்த இடத்துல அல்லாஹ் முஸ்லீமை சொல்லலை, முனாஃபிக்க சொல்லலை, முஷ்ரிக்கின் அல்லாஹ் சொல்லலை. அடித்து திறனாக உறுதியாக அல்லாஹ் கேரண்டி பண்ணி சொல்றான், கத் அஃப்லஹல் முஃமினூன். முஃமின்கள் திடனாக உறுதியாக நிச்சயமாக வெற்றி பெற்று விட்டார்கள். முஃமினுக்கு தான் வெற்றி. முக்மீன் என்றாயா? இதைத்தான் நாங்கள் யோசிக்குவோம். மாஷா அல்லாஹ், ஜும்மாக்கு நேரத்தோடு வந்து ஜும்மா கேட்குறோம், அமர்கிறோம், சூரா கஹஃப் ஓதுகிறோம், ஸலவாத் ஓதுகிறோம், இஸ்திக்ஃபார் ஓதுகிறோம், தஹியத்துல் மஸ்ஜித் தொழுகிறோம், தஸ்பீஹுடைய தொழுகையை தொழுகிறோம், தஹஜ்ஜத் 5 நேர தொழுகை, சதகாக்கள் பேணுதலாக இருக்கிறோம், கண்ணை பாதுகாக்கிறோம், உள்ளத்தை பாதுகாக்கிறோம், ஹராம் ஹலாலை பேணுறோம். இது கபூலியத்துடைய அடையாளம் இல்லை. நல்லா விளங்கி கொள்ளுங்கள். அல்லாஹ் வமா தௌஃபீக் இல்லா பில்லாஹ், ஹிதாயத்தின் பக்கம் அல்லாஹ் வழிகாட்டியிருக்கிறான். கபூலியத் ரப்புடைய கையில் இருக்குது. கடைசி முடிவு எங்கட கையில் இல்லை. எத்தனை ஜனாசாக்களை கேள்விப்படுறோம். கல்ஃபில் எந்த அளவுக்கு நிலைமை மோசம் என்றா அல்லாஹ் பாதுகாக்கணும். முன்னால் கேள்விப்பட்டோம், இப்போ கண்ணால் பார்த்துட்டு உங்கள்கிட்ட பேசுகிறோம். எப்படியாப்பட்ட ஃபித்னாக்கள் என்றா அரபிகள் இஸ்லாத்தை விட்டு முர்த்ததா பைத்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயம் சத்தியமான உறுதியான செய்தியை நான் சொல்கிறேன். கண்ணால் பார்த்துட்டு காதால் கேட்டு சொல்கிறேன். அரபிகள் சொருக்கத்துடைய பாச குர்ஆனை படித்தவர்கள். நாங்கள் அஜமிகள். அரபிகள் நபியுடைய வம்சத்தை சேர்ந்தவர்கள். மக்காவாசிகள், மதீனாவாசிகள், அன்சாரிகள் வந்த பரம்பரை, இமாம்களுடைய பரம்பரை, சஹாபாக்களுடைய பரம்பரை, தாபீங்களுடைய பரம்பரை. அப்படி வந்த அரபிகள் இன்று இஸ்லாத்தை விட்டு முர்த்ததாக பைத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால பேர் இருக்குது, வம்சம் இருக்குது, அமல் செய்கிறோம் என்று எங்களுக்கு சுத்தப்படுத்த முடியாது. எங்களோட கடைசி நேரம், எங்களோட அஜலுடைய நேரம், எங்களோட கபூலியத் அல்லாஹ் கையில் இருக்குது. அதனால தான் அல்லாஹ் சொல்றான், நீங்க ஃபியோ வாங்குங்க, உங்களைய சுத்தப்படுத்திக்கோங்க. கலப்படம் இருக்கக்கூடாது, வெளியொன்று உள்ளொன்று இருக்கக்கூடாது. எந்த நிலைமையிலையும் முஹ்லிஸன் லில்லாஹ், அல்லாஹ்க்காக வேண்டி உள்ளம் பரிசுத்தமாயிருக்கும். கண்ணியமானவர்களே, உதாரணமாக உலமாக்கள் சொல்கிறார்கள்,
உலகத்துடைய அன்றாட வாழ்க்கையை நாங்கள் பார்க்கலாம். எங்கள்கிட்ட ஒரு பொம்பளை பிள்ளைக்கு நாங்கள் ஒரு கணவனை தேடக்கூடிய நேரம் புரோக்கரை கூப்பிட்டு சொல்கிறோம், ஏன்னா எங்கள்கிட்ட பொம்பளை பிள்ளையை நாங்கள் ஒழுக்கத்தோட மறுவாதியாக தீனோட 18 வருஷம் 19 வருஷம் பேணுதலாக வளர்த்திருக்கிறோம். அப்போ இந்த பிள்ளையை நாங்கள் முடிச்சு கொடுக்கக்கூடிய நேரம் சும்மா கண்டவண்ட காயில் கொடுக்க இயலாது. இன்னும் கண்ணியமானவர்களே, நான் சொல்லித்தான் நீங்கள் விளங்கணும் இல்லை. 10 வருஷத்துக்கு முன்னால் எங்களுடைய நாடு, எங்களுடைய ஊர், எங்களுடைய இடம் எப்படி இருந்துச்சு, 10 வருஷத்துக்கு பின்னால் இப்போ ஒரு பொம்பளை பிள்ளைக்கு மாப்பிள்ளை தேட சரியான கஷ்டம், நம்பி கொடுக்க முடியாது. எத்தனையோ சம்பவங்கள், எத்தனையோ அதை ஹிஸ்ட்ரிகளை கேட்குறோம். முடிச்சு கொடுத்து எல்லாம் ஃபெயிலியர். வெளிரங்கத்தை பார்த்து முடிவு செஞ்சால் உள்ளுக்கு ஓட்ட, உள்ளுக்கு வேற வேற தொடர்பு, வேற வேற பாவினை. ஒரு பொம்பளை பிள்ளையுடைய வாழ்க்கை சரி மண்ணா போச்சு, அழிஞ்சி போச்சு. குடும்பத்துடைய வாழ்க்கை மண்ணா போச்சு. அதனால் சங்கான வாலிபர்களே, பெரியார்களே, கனவான்களே, அதனால் இந்த வாழ்க்கை இது விளையாடக்கூடிய இடம் அல்ல. இது கியாமத்தை, எங்கட கபருடைய வாழ்க்கையை, சொர்க்கத்தை தயாரிப்பு செய்யக்கூடிய இடம். மிம்பரில் பேசிக்கொண்டிருக்கிறேன், கேள்விப்பட்டோம். மிம்பரில் ஹுதுபா ஓத போகல மௌத்தாயின சம்பவத்தை கிட்டத்தில் படித்தோம். தொழுகிறார், சுஜூதுக்கு போகிற எலும்பல்ல, அதாவது நிரந்தரம் இல்லாத லைஃப். மௌத் ரப்புடைய கையில், கபூலிய தள்ளாட கையில். பெரும் பெரும் இமாம்கள் கூட, பெரும் பெரும் அறிவாளிகள் கூட கடைசி நேரத்தை பார்க்குறோம் எப்படி மௌத்தாயினார்கள். பாவத்தோட முருத்ததா போன சரித்திரம் இருக்குது. நாங்கள் எல்லாம் படிச்சிருக்கிறோம் தானே. ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் இருந்து ஆக பெரிய ஒரு வணக்கசாலி, முஸ்தஜாபு துவான்னு சொல்கிறோம். பல்ஆம் இப்னு பாஊரா இந்த அளவுக்கு அறிவாளி என்றா உலகத்தில் இருந்து லவ்ஹுல் மஹ்ஃபூல் உம்மத்துடைய முடிவு அல்லாஹ் செய்து வச்சிருக்கிறார். இதை விளங்கி அந்த பார்வை, அந்த கஷ்புடைய அறிவு அல்லாஹ் கொடுத்தான். உம்மத்துக்கு பாடம் நடத்துவார்கள். கையை ஏற்றி துவா கேட்டால் உடனே அல்லாஹ் கொடுத்துருவான். இப்படி அந்தஸ்தில், இப்படி தரத்தில் இருந்தவர்கள் ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தீனுக்கு, தாவத்துக்கு எதிராக செயல்பட்டதால, மனைவியுடைய பேச்சுக்கு அடிபணிந்ததால, உலகத்துடைய தங்கம், மாணிக்கம், மரகதம், இந்த தங்கத்துக்கு அடிமையாகினார். அவ்வளோ பெரிய வணக்கசாலி. குர்ஆன் என்ன சொல்லுது இவரை பார்த்து? இவருடைய மௌத்துடைய நேரம் இதுதான் கபூலியத். அதனால் நாங்கள் 5 நேரம் முன்சஃபில் தொழுகிறோம், தஹஜ்ஜத்தில் இருக்கிறோம், ஒவ்வொரு வருஷம் உம்ராவில் இருக்கிறோம். இதை கொண்டு எங்களுக்கு திருப்தி அடைய முடியாது. கடைசி வரங்காட்டி பயந்து வாழும். இதைத்தான் எங்கள் சஹாபாக்கள் படித்து தந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் வாழக்கூடிய நேரமே 10 சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க. இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா மனாகிபு சஹாபா என்ற கிதாபில் அஷரத்துல் முபஷ்ஷிரீன், சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட 10 சஹாபாக்களுடைய சரித்திரத்தை சனதோட ஹதீஸை ரிவாயத்தன் வதிராயத்தன் கொள்வார்கள். இந்த சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட சஹாபாக்கள் அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா, அலியும் ஃபில் ஜன்னா, அபு தல்ஹா ஃபில் ஜன்னா, அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ஃபில் ஜன்னா. இப்படி 10 பேர் நாவால பேரை சொல்லி நபியுடைய முபாரக்கான வாயால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் சொருக்கவாதி என்று. உலகத்திலேயே சொருக்கத்துடைய பட்டத்தை எடுத்துக்கொண்டு வாழ்ந்தவர்கள் எப்படி பயந்தார்கள் என்றால், எல்லா நபிமார்களுக்கு பின்னாலேயும் முழு உம்மத்திலேயும் சொருக்கத்தால் ஆரம்பிப்பான். ஹதரத் சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவங்கள கொண்டு இவங்க சில கட்டங்கள் எப்படி கவலைப்படுவாங்கடா, சில பொடி கற்களை கையில் எடுத்துக்கொண்டு சொல்லுவாங்க, நான் இந்த கல்லாக இருந்திக்கக்கூடாதா. சில கட்டங்களில் ஒரு பிரயாணி மாட்டை பார்த்து சொல்வார்கள், நான் இந்த மாடாக இருந்திக்கக்கூடாதா. சில கட்டங்களில் இலையுடைய சிலை, மரத்துடைய சில இலைகளை கையில் வச்சு நான் இந்த இலையாக இருந்திக்கக்கூடாதா. அல்லாஹ் பயந்த பயம் நபியோட இருந்த சில சஹாபாக்கள். அதாவது சஹீஹ் முஸ்லீமில் கொள்வா இமாம் முஸ்லீம் ரஹ்மஹுல்லா, நசாரா மதத்தை சேர்ந்த ஒருத்தர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரு, நபியை பார்த்து சஹாபியாக மாறுறாரு.
கடைசிக்கு நபியுடைய ஒரு குரூப் இருந்துச்சு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குத்தாபுல் வஹி, வஹியை எழுதக்கூடிய சில சஹாபாக்கள். அதில் ஸைத் என்ற இந்த சஹாபி இருந்தார். இவர் நபியுடைய சுஹபத்தில் குர்ஆனை எழுதின குத்தாபுல் வஹியுடைய லிஸ்ட்டில் இருந்தவர். கடைசி கட்டம் சஹீஹ் முஸ்லிமில் இமாம் முஸ்லிம் ரஹ்மஹுல்லா சொல்லுகிறார்கள், இவர் ஹதீஸ குர்ஆனை எழுதினவர் கையால், நபியுடைய சுஹபத்தில் இருந்தவர், நபியுடைய மஜ்லிஸில் இருந்தவர். கடைசியாக மூத்தாக கூடிய நேரம் இஸ்லாத்தை விட்டு முர்த்ததாக மூத்தாயினார். அதனால் கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, கபூலியத் எங்கட கையில் இல்லை. கபூலியத்துக்கு தான் அல்லாஹ் சில வழிகளை சொல்லி தாரான். ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எங்கள்ட பொம்பளை பிள்ளைக்கு ஒரு மாப்பிள்ளை தேடக்கூடிய நேரம் நாங்கள் எப்படி தேடும்? நல்ல ஃபியோவான குவாலிட்டி மாப்பிள்ளையை தாங்க. எங்கள்ட ஒரு ஆம்பளை மகனுக்கு நாங்கள் ஒரு பெண்ணை தேடக்கூடிய நேரம் எங்களுக்கு நல்ல நல்ல ரோயல் ஃபேமிலியில், நல்ல 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 குடும்பத்தில் நல்ல ஒரு ஃபியோ குவாலிட்டியான ஒரு பொண்ணை கொண்டு வந்தாங்க. எங்களுக்கு ஊட கட்டுறோம், வீட்டுக்கு டைல்ஸை பிடிக்கிறோம், டைல்ஸ் இருக்குது, எல்லா எல்லா தரத்துலேயும் இருக்குது. நாங்கள் என்ன சொல்கிறோம்? எங்களோட வீடு, ஏண்ட வீடு நல்ல குவாலிட்டி டைல்ஸை தாங்க. ஒரு வாகனம் வாங்க போகிறோம், நல்ல குவாலிட்டி, விலை பிரச்சனை இல்லை. அதே வாகனத்தில் எத்தனையோ நல்ல வாகனம் இருக்குது, நல்ல குவாலிட்டி வாகனத்தை கொண்டு வாங்க. எடுத்த வாகனத்துக்கு ஒரு டிரைவரை தேடுறோம், நல்ல குவாலிட்டி, அற்பமான உலகத்தில் குவாலிட்டியை தேடுற நாங்கள் எங்களை படைச்ச ரப்புல் ஆலமீன் எங்கள்கிட்ட இருந்து குவாலிட்டியை எதிர்பார்க்குறான். குவாலிட்டி ஃபியோ இது அல்லாஹ் எதிர்பார்க்குறான். இவங்களுக்கு தான் நல்லா நல்ல மௌத்த கபூலியத்தை அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் ரப்பு சொல்கிறான், 4 கூட்டத்தார்களையும் வெற்றி யாருக்குண்டா முக்மீனுக்கு மட்டும்தான் வெற்றி. இப்போ நாங்கள் யோசிக்கணும், இப்போ நாங்கள் எந்த லிஸ்ட்டில் இருக்கிறோம்? ரப்பு சொல்கிறான் முக்மீன் என்றா யார்? அல்லாஹ் இந்த சூரத்தில் முக்மீனூன் என்ற இந்த சூறால கிட்டத்தட்ட 8-7 சிஃபாத்துகள் அல்லாஹ் சொல்கிறான். இவங்க தான் முக்மீன்கள். இந்த 8 குவாலிட்டியும் இருந்தால் தான் முக்மீன்கள், இல்லாட்டி இதுக்குள்ளே வரமாட்டாங்க. ரப்பு முதலாவது சொல்கிறான், குர்ஆன் எடுத்து பாருங்கள், அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். ஒரு முக்மீனண்டா யார் தெரியுமா? அவருடைய தொழுகையில் முதலாவது அல்லாஹ் சொல்கிறான் தொழுகையை பற்றி. ஏன்னா நான் 5 நேரம் தொழணுமே, 5 நேரம் ஒவ்வொரு நாளும் தொழுகையுடத்துக்கு எந்த காரணமும் இல்லை. 2 காரணம், ஒன்று தூக்கம், ஒன்று மறதி. அது முடியலாது. பழமையாக தொழக்கூடிய ஆள் அதானுடைய நேரம் தூங்கிட்டாரு, எலும்பினத்தோடு தொழணும். அங்கே வைத்து கொண்டு கலா அதா இது எங்களுக்குள்ள விஷயம் இல்லை. இமாம் புகார் ரஹ்மத்துல்லா கிதாபு ஸலால அதா வேறு கலா வேறு எல்லா பாடத்தையும் கொண்டு வராங்க. தூங்கிட்டாரு, டயர்ட், வருத்தம், தூக்கம் போச்சு. இப்போ தொழுகையுடைய நேரம் மிஸ் ஆகுது, எலும்பி தொழணும். என்னொருத்தருக்கு மறதி, தொழுதனா இல்லையா நசீத். மனிதன் மறதிக்கும் தவறுக்கும் மத்தியில் தான் படைக்கப்பட்டுள்ள. ஃபுகஹாக்கள் சொல்கிறார்கள், மறந்துட்டார், யாபகம் வந்தத்தோடே தொழணும். தொழுகை விடுறதுக்கு எங்கேயும் இஸ்லாம் அனுமதிக்கல. பிரயாணத்துக்கு நீண்ட பிரயாணம் போகிறீங்க, பிரயாணத்தை சுருக்கி தொழுங்க என்று ஜம்மு தக்சீர், ஜம்முடைய பாடத்தை ஃபுகஹாக்கள் தாராங்க, எங்களுக்கு ஒரு ருக்ஸத்தாக தாராங்க. தொழுகை விடுறதுக்கு காரணம் இல்லை. அப்போ ரப்பு சொல்கிறான், நல்லா யோசிங்க, உள்ளத்தில் கையை வைங்க. 5 நேரம் தொழுகிறோம், ஏண்ட தொழுகை எப்படி இருக்குது? ஏண்ட தொழுகை ஃபியோவா? நாங்கள் குவாலிட்டி எதிர்பார்க்குறோம். இதை எந்த எடுத்தாலும் நல்லதை எதிர்பார்க்குற நாங்கள், எங்களை படைச்ச ரப்பு எங்கள்கிட்ட இருந்து குவாலிட்டி எதிர்பார்க்குறான். குவாலிட்டி என்றா என்ன? அல்லாஹ் சொல்கிறான், முதலாவது முக்மீன் என்றா யார்? அவருடைய தொழுகையில் அவர் பயபக்தியோடு குஷு ஹுதுவோட அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு தொழுவார். இப்படி தொழுகையா எங்கட? இப்படியா எங்கட தொழுகை இருக்குது? அல்லாஹ் தொழுகையாளிகளை குர்ஆனை 3ஆக பிரிக்கிறான். இது நீண்ட தலைப்பு. எங்களோட வாழ்க்கைக்கு தேவையான விஷயத்தை நாங்கள் எடுத்து அமல் செய்யணும். அல்லாஹ்வை நல்லடியார்கள், தொழுகையாளிகள் அல்லாஹ் குர்ஆனை 3ஆக பிரிக்கிறான். ஒன்று ரப்பு சொல்கிறான்,
ஃபவைலுல் லில் முஸல்லீன். அல்லாஹ் என்ன சொல்றான் இந்த ஆயத்தில்? எல்லாருக்கும் பாடமான சூரா. அரஐத்தல்லதி யுகذிபு பித்தீன் ஃபதாலிகல்லதி யதுல் யதீம் வலா யஹுது அலா தஆமில் மிஸ்கீன் ஃபவைலுல் லில் முஸல்லீன். தொழக்கூடிய தொழுகையாளிக்கு நாசம் உண்டாகட்டும், கேடு உண்டாகட்டும், வெயில் என்ற நரகம் அவனுக்கு இருக்குது. தஃப்சீரை பெறட்ட தேவையில்லை, கிதாபுகளை பெறட்ட தேவையில்லை, குர்ஆன் நேரடி ஆயத்தை எடுத்து பாருங்க. ஃபவைல் லில் முஸல்லீன், தொழக்கூடிய தொழுகையாளிகளுக்கு நாசம் உண்டாகட்டும். தொழக்கூடிய மனிதனுக்கு அல்லாஹ் வதுவா செய்கிறான். என்ன ரீசன்? 2 ரீசன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அல்லதீன ஹும் யுராஊன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம். முதலாவது அல்லாஹ் சொல்றான் சாஹூன், இவங்களோட தொழுகையில் இவங்களுக்கு மறதி. தொழுகைக்கு தக்பீரை கெட்டினா மறதி. அல்ஹம்து சூரத் ஓதினேனா இல்லையா? அதான் அல்லாஹ் சொல்றான் முனாஃபிக்குடைய அடையாளத்தில் ஒன்று தான் தொழுகைக்கு அழைப்பு கொடுத்தா அவங்க சோம்பேறிகளாக தொழுகைக்கு வருவாங்க. சோம்பேறிகளாக தொழுகைக்கு வருவாங்க. இது முனாஃபிக்குடைய அடையாளம். சஹாபாக்களை பாருங்க, எத்தனை சம்பவம், எத்தனை ஹதீஸை படிச்சிருக்கிறோம். அதானுடைய சத்தம் கேட்டா அல்லாஹ்வுடைய பயத்தால் அந்த சஹாபாக்கள் நிறமே மாறும். எடுத்த சுத்தியல் அப்படியே வச்சு அல்லாஹு அக்பருக்கு பேன ஒன்றுமில்லை பெருசு. இது சஹாபாக்களுடைய போக்கு. இப்போ ரப்பு சொல்றான் தொழக்கூடிய தொழுகைகளுக்கு நாசம் உண்டாகட்டும். அவனோட தொழுகையில் அவனுக்கு மறதி. ருக்கு செஞ்சேனா இல்லையா, சுஜூது செஞ்சேனா இல்லையா, அல்ஹம்து சூரத் ஓதினேனா இல்லையா, இது ஒரு காரணம். மற்றது நான் தொழுகையாளி என்று மக்களுக்கு காண்பிக்கணும். இதுக்காண்டி தொழுவார்கள். இல்லை எனக்கு குறை சொல்லுவார்கள். நான் தொழாம தொழுகையை புறக்கணிச்சா என்னைய மக்கள் புறக்கணிப்பாங்க மஹல்லால, என்ன விஷயமும் நடக்காது. தொழுகையாளி என்று காண்பிக்கணும். இந்த 2 ரீசனுக்கு தான் இவங்களுக்கு தொழுதாருக்கு நரகத்துக்கு வைத்துவாங்க. இன்னொரு கூட்டத்தை அல்லாஹ் சொல்கிறான் சூரா முத்தஸிரில், மா சலக்கக்கும் ஃபீ சக்கர். நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கர் என்ற நரகத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அகீதால் உலமாக்கள் எழுதுகிறாங்க, அல்லாஹ் நரகத்தை 7 தட்டாக படைச்சிருக்கிறான். ஜஹீம், ஜஹன்னம், வயல், சக்கர், இப்படி பயங்கரமான நரகங்கள் எல்லாம் படைச்சி அதில் சக்கரன்ற ஒரு நரகம் இருக்குது. ஹதீஸில் வரகுலமாக சொல்லுகிறார்கள் முழு நரகமும் இந்த சக்கரன்ற நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுதான். ஏனென்றா அதுக்குள்ளே தான் ஆக பெரிய அதாவும் வேதனைகளும் இருக்குதான். நபிட்ட கேட்குறான் சூரா முத்தஸிரில், மா சலக்ககும் ஃபீ சக்கர். யா ரசூலல்லாஹ், நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு இந்த நரகத்தை பற்றி தெரியுமா? அல்லாஹ்வை பதில் சொல்கிறான், அந்த சக்கருக்கு நரகத்துக்கு போகக்கூடிய நரகவாசிகள் அதிலிருந்து சொல்லுவாங்க, காலு லம் நகு மினல் முஸல்லீன், நாங்கள் தொழக்கூடிய மக்களாக இருக்கல. அதான் தெளிவாக எங்களுக்கு காது கேட்குது. மஸ்ஜிதுக்கு வந்துட்டு டொய்லெட்டுக்கு வந்துட்டு போகிறாரு, அவர் தொழக்கூடிய பாக்கியம் இல்லை. மஸ்ஜிது பக்கத்தில் இருக்கிறாரு, தொழுகையை சோம்பரிக்கிறார், தொழுகையை விட்டாரு. தொழுகையை விட்டோ நரகத்துக்கு போகிறான், தொழுத நரகத்துக்கு போகிறான். அப்போ யாருக்கு சொர்க்கம்? அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன். யாருடைய தொழுகையில் ஹுஷு ஹுதுவோட அல்லாஹ்வுடைய சிந்தனையோட பயபக்தியோடு தொழுவாங்களோ இவங்க தான் அல்லதீன யரிசூனல் ஃபிர்தௌஸ், சுருக்கத்திலே ஆக டொப் உயர்ந்த சொர்க்கம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுடைய சொந்தக்காரர்கள் தன்னுடைய தொழுகையில் ஹுஷு ஹுதுவோட அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு தொழுவாங்க. ஏன்னா எங்களுக்கு உலகத்துடைய எல்லா லாங்குவேஜும் தெரியும். அல்ஹம்து சூரா இந்த 7 ஆயத்துடைய கருத்து யாருக்கு தெரியும்? எல்லாத்தையும் பார்க்குறோம், எல்லாம் படிச்சிருக்கிறோம். தொழுகையில் ஓத உலமாக்க சொல்லுகிறார்கள், யார் தொழுகையில் ஓதப்படக்கூடிய அவுராதுகளுடைய சூறாக்களுடைய மீனிங்கோடு ஓதுவார்களோ இவங்களோட சிந்தனை தொழுகைக்கு வெளியே போகாது. தொழுகைக்கு தக்பீரை கட்டிக்கொண்டு தான் எந்த செக் ரிட்டர்ன், இது ரிட்டர்ன் இல்லை. தொழுகைக்கு தக்பீரை கட்டினா தான் எல்லா வீட்டுடைய சிந்தனை
பிள்ளையுடைய சிந்தனை, மனைவியுடைய சிந்தனை, பஜாருடைய கடையுடைய சிந்தனையில் தொழுகையில் வருது. எங்களை தொழுகையில் ஹாலாது. இந்த தொழுகையில் மௌத்து வந்தால் அல்லாஹ் பாதுகாக்கணும். எங்கள் நிலைமை என்னவாகும்? அதனால் கண்ணியமான சோழலை பிறார்களே, தொழுகையில் அல்லாஹ்வுடைய சிந்தனையோட அல்ஹம்து சூரத் ஓதுறாரு. அந்த அல்ஹம்து சூரத்துடைய மீனிங்கை மனசில் நினைச்சு ஓதுறாரு. ருக்குக்கு போகிறாரு. சுப்ஹான ரப்பியல் அஸீம் வ பிஹம்தி, மகத்துவமான அல்லாஹ், அவன் தூய்மையானவன், புகழ் அனைத்தும் அவனுக்கே சொந்தம். இந்த சிந்தனை ருக்குல வரணும். சுஜூதுக்கு போகிறாரு. சுப்ஹான ரப்பியல் அஅலா வ பிஹம்தி, உயர்ந்த அல்லாஹ், அவன் தூய்மையானவன், புகழ் அவனுக்கே சொந்தம். இந்த சிந்தனையோடு தொழுது பாருங்க. இதுதான் முக்மின்களுடைய தொழுகை. இதுதான் முக்மின்களுடைய தொழுகை. கண்ணியமான சோழ பிறார்களே, நேரமாகுது. முக்மின்களுடைய அடையாளங்கள் ஒன்று தான் தன்னுடைய தொழுகையை சரியாக தொழுவாங்க. அத்தஹியாத்தோட பேணி உலமாக்கள் ஃபிக்ஹில் சொல்கிறாங்க, யாருடைய அல்ஹம்து சூரத்தும் அத்தஹியாத்தும் தவறு இருக்குமோ, பிழையாக இருக்குமோ, இவங்களோட தொழுகை பாத்திலன்னு சொல்கிறாங்க. அதனால் தொழுகையை சீராக்குங்க. கபூரில் வெச்சத்தோடைய முதலாவது கேள்வி தொழுகையை பற்றி கேட்கப்படும். கண்ணியமார்களே, ஒரு முக்மினுடைய முதலாவது அடையாளம் தன்னுடைய தொழுகையை நல்ல முறையில் தொழுவார்கள், ஜக்காத்தை சரியாக நிறைவேற்றுவார்கள். இன்னும் அல்லாஹ் சொல்கிறான், அதாவது பாவமான காரியங்களை விட்டும் விலகி இருப்பார்கள், அதாவது அமானிதத்தை பேணுவார்கள், வரம்பு மீறி போக மாட்டார்கள், 5 நேர தொழுகையை பேணுதலாக சரியாக நிறைவேற்றுவார்கள். இப்படி அல்லாஹ் 8 சிஃபாத்துகளை சொல்லிட்டு போகிறான். கண்ணியமானவர்களே, சகோதர பிறார்களே, அதனால் உலகத்துடைய வாழ்க்கை சொற்பமானது, நிரந்தரம் இல்லாதது. அதனால் மௌத்து நிச்சயம். நான் மௌத்தாக கூடிய நேரம் அல்லாஹ் என்னையை பொருந்தி கொள்ளணும், அல்லாஹ் என்னையை பொருந்தி கொள்ளணும், என்ற மனைவி என்னையை பொருந்தி கொள்ளணும், என்னோட வாழ்ந்த மக்கள் கடன் இல்லாமல் நல்லாக வாழ்ந்துட்டு அஹ்லாக்கோட போறாருன்னு துவா செய்யணும். இந்த மௌத்துடைய வாழ்க்கையை தயாரிப்புக்கு தான் அல்லாஹ் இந்த உலகத்துடைய வாழ்க்கையை தந்தி. அதனால் துனியாவை தான் நோக்கம் என்று உலகத்துக்கு அவன் டைம் கொடுக்காம, துனியா தேவை, எங்களுடைய நோக்கம் ஆகிரா. அதனால் நோக்கத்தை தேவையாக மாற்றி, தேவையை நோக்கமாக மாற்றி, உலகமும் நஷ்டம், ஆகிரா நஷ்டம். போனால் திரும்பி வர முடியாது. பாவிகள் சக்கராத்தில் கெஞ்சுவார்கள். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை சுபஹுடைய தொழுகையில் இமாம் சூரா சஜிதா ஓதுவாரி. என்ன ஓதுறாரு? ரப்பனா அப்ஸர்னா வஸமிஅனா ஃபர்ஜிஅனா நஅமல் ஸாலிஹன் இன்னா மூகினூன். ஒவ்வொரு சக்கராத்துடைய இருக்கக்கூடிய மனிதனுக்கும் அல்லாஹ் சொர்க்கத்தை லைவாக காட்டுவான், நரகத்தை லைவாக காட்டுவான். இன்று பள்ளியில் ஜனாசா அறிவித்தல் வாசிக்கக்கூடிய நேரம் அந்த ஜனாசா அறிவித்தலுக்கு 10 நிமிஷம் போகும். ஏண்டா எல்லா ரோயல் ஃபேமிலியில் எல்லாத்தையும் கொண்டு வந்து வாசிப்பார்கள். தவறுன்னு சொல்ல வரல. இந்த ரோயல் ஃபேமிலி என்பதற்காக, ஷேகுடைய ஃபேமிலி என்பதற்காக இவர் ஈமானையும் அமலையும் பாலாக்கிட்டு மௌத்தாகினார். இவருடைய நிரந்தர நஷ்டம். சக்கராத்தில் கெஞ்சுவார். அல்லாஹ் சொர்க்கத்தை லைவாக காட்டுவான், நரகத்தை லைவாக காட்டுவான். சூரா வாக்கியால் அல்லாஹ் சொல்றான், ஃபலௌலா இதா பலகத்தில் ஹுல்கூம், இந்த தொண்டை குழி கருகரா, இந்த இடத்துக்கு உயிர் அல்லாஹ் கொண்டதில் நீ பாட்டுவான். வ அன்தும் ஹீன இதின் தந்துரூன், எல்லாத்தையும் அல்லாஹ் காட்டுவான். இப்போ இவர் பாப்பாரு, இப்போ கெஞ்சிதார் சக்கராத்தில், யா அல்லாஹ் அப்ஸர்னா வ சமிஅனா, பார்த்துட்டேன் கேட்டுட்டேன், ஃபர்ஜிஅனா நஅமல் ஸாலிஹன், கொஞ்சம் திருப்பி அனுப்பு யா அல்லாஹ், சாலிஹான் அமல் செஞ்சுட்டு வாரேன். ரப்பு குர்ஆன்ல சொல்றான், வலவு ஜா இதா, அதாவது யாருடைய அஜல் வந்துட்டா ஒரு நிமிஷம் பிற்படுத்த மாட்டோம், ஒரு நிமிஷம் முற்படுத்த மாட்டோம். நேரத்துக்கு இந்த உடம்பு உயிர் அல்லாஹ் கலட்டுவான். அதனால் கண்ணியமான சோழர்களே பிறார்களே, அல்லாஹ் எங்களை ஆயுளில் நீளமாக்கி சாலிஹான் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அனைவருக்கும் தருவானா. யா அல்லாஹ், எங்களை வாழ்க்கையுடைய பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ். நிறைய பாவம் செஞ்ச பாவிகள், குற்றவாளிகள் யா அல்லாஹ், நீ மன்னிக்கக்கூடிய தயாளம் உள்ளவன் யா அல்லாஹ். எங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்திரு யா அல்லாஹ். எங்களை மௌத்துடைய நேரம் கலிமாவுடன் மௌத்தாகக்கூடிய நல்ல மௌத்தா யா அல்லாஹ்.
சாலிஹான அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தாய் அல்லாஹ். நல்ல ஃபியோவான உள்ளங்கள் எங்களுக்கு தந்திரி அல்லாஹ். எங்களோட உறுப்புகளிலிருந்து நீ விரும்பக்கூடிய சாலிஹான நல்ல அமல்களை வெளியாக்கிறியா அல்லாஹ். எங்களை பெற்று வளர்த்து எங்களோட சங்கையான பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக யா அல்லாஹ். எங்களோட பெற்றோர்கள் யாரெல்லாம் கபருடைய வாழ்க்கையை வாழ்கிறார்களோ அந்த கபரை சுருக்கத்தை பூஞ்சொலாக மாற்றுவாயாக யா அல்லாஹ். எங்களோட பெற்றோர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் யா அல்லாஹ். அவனுக்கு நீண்ட ஆயிலையும் ஆஃபியத்தையும் கொடுப்பாயாக யா அல்லாஹ். மௌத்து வரங்காட்டி அவங்களுக்கு ஹிதுமத் செஞ்சு அவங்களுக்கு துவா பெற்ற பிள்ளைகளை எங்களை மாற்றிடு யா அல்லாஹ். எங்களை கண்ணியமான உஸ்தாத்மாருடைய பாவங்களை மன்னிச்சு அவனுடைய இல்மில் பறக்க செய்வாயாக யா அல்லாஹ். எங்களை எல்லா நிலைமைகளையும் சீராக்கி தா யா அல்லாஹ். நோய் இல்லாத வாழ்க்கை தா யா அல்லாஹ். கடன் இல்லாத வாழ்க்கை தா யா அல்லாஹ். கடைசி நேரம் நல்ல மூத்த தா ரஹ்மானி. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.